அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இதுவரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோக்களில் பேசின அனைத்து கருத்துக்களுமே வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, அது எல்லாமே வேஸ்ட்டு. சரி, எந்த கருத்துக்கள் அப்படின்னு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகளை மட்டும் வாங்குங்க. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு பிபிஇ ரேஷியோ 20க்கு கீழே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதனுடைய இபிஎஸ்ஸு எல்லா வருஷத்துலையும் எப்படி இருக்குது, ஒரு 10 வருஷத்துக்கு பாருங்கள். அந்த 10 வருஷத்துலையும் ஒரு ஆவரேஜ் இபிஎஸ் மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பர் தெரியும். அதை பேஸ் பண்ணி பிஇ கால்குலேட் பண்ணுங்கள். நெட் கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். இப்படியெல்லாம் சொல்லி தொடர்ந்து உங்களை குவாலிட்டி சேஃப்டி சர்க்கிள்குள்ளே எந்தவித தவறும் செய்யாமல் ஓரளவு டீசெண்டாக ரிட்டர்னை எடுக்கிறதுக்கு நான் வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் அல்லது நீங்கள் ஒரு எவரெஸ்ட் உச்சியில் உட்காந்து ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர் மாதிரி ஆகணும், பயங்கரமான வெல்த்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு ஓரளவு தான் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது என்னென்னா, இண்டெக்ஸில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எப்படி எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணலான்னு பல தடவை பேசிட்டேன். உதாரணமாக பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அவாய்ட் பண்ணலாம். பெரிய பெரிய பிஇ வேல்யூ கொண்ட ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன், ட்ரெண்ட் இந்த மாதிரி கம்பெனிகளை அவாய்ட் பண்ணலாம் இப்போதைக்கு. புரியுதுங்களா? ஒருவேளை நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் ஏர்னிங்ஸ் கேட்சப் ஆகி அதனுடைய பிஇ ரேஷியோ 20க்கு கீழே வரும்பொழுது ஒரு நல்ல வேல்யூ ஜோனில் அந்த மாதிரி கம்பெனிஸை பிடிக்கலாம், பின்னாடி பிடிக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் முதலீடு பண்ணால் நீங்கள் அந்த காசை அந்த மாதிரி கம்பெனிகளையும் அலோகேட் பண்ணிடுறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஒரு இண்டெக்ஸு அப்படிங்கிறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாலாம் ரன் ஆகாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் அந்த இண்டெக்ஸ்குள்ளே காசு போடுறீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் கண்டிஷனில் எந்த பங்குக்கு என்ன வெயிட்டேஜோ அந்த கம்பெனி என்ன இபிஎஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, என்ன பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஸோ நான் ஃபண்டமெண்டலாக உங்கள்கிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு இண்டெக்ஸில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது. அதாவது என்னென்னா, சேஃபான பெட் எடுக்கிறீங்க, டைவர்சிஃபிகேஷன் பண்ணிக்கிறீங்க, மெட்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இது எல்லாமே ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ண வேண்டிய முக்கியமான காரணம். நான் இது வரைக்கும் பேசின வீடியோக்கள், தாட் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான தாட் ப்ராசஸ் தான். ஆனால் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல நினைக்கிற தாட் ப்ராசஸ் ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்ட், அட்வான்ஸ்டு தாட் ப்ராசஸ். என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எஃபிஷியன்சியோடைய உச்சத்தை அடையணும். அதுக்கு நீங்கள் இன் அண்ட் அவுட்டாக நாலேஜை வளர்த்துக்கணும். உதாரணமாக ஒரு ஸ்டாக்கை மியூச்சுவல் ஃபண்டு வாங்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிக்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கணும். அதுக்காக நான் 7000 ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்கையும் போய் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸு, இபிஎஸ், நெட் சேல்ஸ் எப்படி க்ரோ ஆகுது, எபிட்டா இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டுபிடிக்கிறது உங்களால் முடியாது. ஏன்னா நீங்கள் கண்ட ஜங்க் ஸ்டாக்கையும் ஸ்மால் கேப் ஸ்டாக்கையும் நிறையா வாங்கிடுவீங்க. அது கிடையவே கிடையாது. உங்களுக்கு நான் திருப்பி சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹோலிஸ்டிக்காக ஆர்டிஸ்டிக்காக ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும். அதுவும் எல்லாரும் பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இப்போது நான் இது வரைக்கும் பேசுனதில் லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் பற்றி உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கிறான் அப்படிங்கிறதுனால வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியை நோக்கி அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. கரெக்டுங்களா? அப்போது ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்டு வச்சுருக்கிறதுனால அதனுடைய டிமாண்ட் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது. நீங்கள் ரிலேட்டிவ்லி அதிக காசு கொடுத்து தான் வாங்குவீங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கான்செப்ட், தெரிஞ்ச ஒரு ஐடியாவில் நம்ம போய் முதலீடு பண்ணி சேஃபாக இருந்துக்கிறோம். சேஃபாக இருக்கிறதுனால ரிட்டர்ன் உங்களுக்கு சேஃபாக கிடைக்கும். புரியுதுங்களா? 12 to 15% கிடைக்கும். சரி, என்ன தாண்டா பேச வர்ற அப்படின்னு புரியாதவங்களுக்கு நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா,
எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாக்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அது சும்மா 7000 ஸ்டாக்கை வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பாட்டம் லெவலில் பண்ணுறதுனால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ஐடியாவை கண்டுபிடிக்கிறேன்னு நீங்கள் ஸ்மால் கேப் ஸ்டாக்கு ஜங்க் ஸ்டாக்கை வந்து நிறையா வாங்கிடவும் கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கணும், ஒரு பிஸ்னஸை புரிஞ்சுக்கணும். அப்போது டாப் லெவல் அனாலிசிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் 7000 பங்குகளையும் நீங்கள் வந்து பாருங்கள், பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணுங்கள், அந்த கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனி உண்மையிலேயே என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட்டு, என்ன மாதிரி ப்ரொமோட்டரு, என்ன மாதிரி ப்ராடக்ட் சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியோடைய ப்ரொமோட்டர் எவ்வளவு நாளாக மார்க்கெட்டில் இருக்கிறாங்க, அவங்களுடைய நியாயத்தன்மை, எத்திக்கல், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சிஎன்பிசி டிவியில் நீங்கள் அந்த ப்ரொமோட்டர் கொடுக்குற இன்டர்வியூவை பார்த்தா அவர் ரொம்ப நல்லவர் மாதிரி ஆக்ட் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ தொடர்ந்து அந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனியில் உள்ள மேனேஜ்மெண்ட் பற்றியும் என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது எங்கே யூஸ் ஆகுது, எவ்வளவு டிமாண்ட் இருக்குது, அது உண்மையிலேயே காம்படிட்டிவ் ப்ராடக்டாக அது மாதிரி ஈஸியாக இன்னொருத்தர் பண்ணிடலாமா, அந்த கம்பெனிக்கு இன்ஹெரண்ட்டாக வந்து குவாலிட்டி இருக்குதா, அதாவது மோட் மாதிரி வந்து ஏதாவது இருக்கா, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டாப் லெவல் அனாலிசிஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த கம்பெனியை ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ மற்ற யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களால் அந்த பங்கை வாங்க முடிஞ்சு அந்த கம்பெனியை நீங்கள் வாங்கி வச்சா உடனேலாம் வந்து மார்க்கெட் வந்து கண்டுபிடிச்சி அந்த பங்குக்கு வந்து பயங்கரமாக டிமாண்டை ஏற்றிடாது. நீங்கள் வாங்கி வச்சுட்டு 10 வருஷம் அமைதியாக இருக்கணும். அந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் வந்து மார்க்கெட்டை முழிச்சுக்கிட்டு அந்த கம்பெனி வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் பொழுது இந்த மார்க்கெட்லாம் முழிச்சுக்கிட்டு டிமாண்டை வந்து ஏற்றி விடுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் சொல்ல வர்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் நம்ம சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு கோலை அடைய முடியாது. இருந்தாலும் உங்ககிட்ட இந்த தகவலை பகிர்ந்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்குகளை பாருங்கள், பாட்டம் லெவல் அனாலிசிஸ், டாப் லெவல் அனாலிசிஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி சர்க்கிள்குள்ளே நான் இதுவரைக்கும் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணி ஓரளவு 15% ரிட்டர்ன் எடுத்து ஒரு அசட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அதை க்ரியேட் பண்ணாமல் நான் டைரெக்டாக வந்து மிகப்பெரிய எவரெஸ்ட் உச்சியில் இருக்கிற இன்வெஸ்டர் மாதிரி நான் வந்து மிகப்பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கண்ட ஜங்க் ஸ்டாக்கை பிடிச்சி தயவு செஞ்சு நீங்கள் பணத்தை இழக்க வேணாம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவில் நான் இந்த கான்செப்டை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன், இந்த தாட்டை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஐடியாவில் முதலீடு பண்ணி ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் தான் பார்க்க முடியும். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெல்த்து, பயங்கரமான வந்து ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் க்ரோத் உள்ள ஒரு நல்ல ப்ரொமோட்டர் உள்ள பிஸ்னஸை உங்களால் கண்டுபிடிக்க முடியணும். அதுக்கு உங்ககிட்ட ஸ்கில் இருக்கணும், நாலேஜ் இருக்கணும். அதை வந்து நீங்கள் உள்ளே இறங்கி வேலை பார்க்கணும். உள்ளே இறங்கி வேலை பார்க்குறதுனா என்ன? இப்போது அந்த கம்பெனி வந்து 1000 பிரான்ச் இருக்குது. அந்த கம்பெனின்னு ஒரு மீட்டை போடுவாங்க, இன்வெஸ்டர் மீட்டை போடுவாங்க. அந்த கம்பெனியை நீங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணணும். அந்த கம்பெனியில் உள்ள எம்ப்ளாயீஸ்கிட்ட பேசணும். அல்லது ட்விட்டரு, லிங்க்டின்னு, அந்த கம்பெனி என்ன மாதிரி பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் வந்து மீடியம் இருக்கோ அல்லது ரியலிஸ்டிக்காக அந்த கம்பெனியோடைய ப்ராடக்டை கடையில் போய் நீங்கள் வந்து என்கொயர் பண்ணி அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஹோலிஸ்டிக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும். இந்த மாதிரி ஸ்டாக்ஸாக பிடிச்சி அதில் நீங்கள் வந்து பெட் எடுக்கணும். அந்த பெட்டை எடுத்துகிட்டு பல வருஷம் காத்திருக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நாள் மார்க்கெட் முழிச்சுக்கும். அப்போ முழிக்கிற சமயத்தில் நீங்கள் அமைதியாக ஜாலியாக உட்காந்துருக்கணும். மார்க்கெட் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெல்த்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை தயவு செஞ்சு நீங்கள் கையில் எடுக்காதீங்க. உங்களால் உங்களுடைய அசட்டை லட்சாதிபதியாக 10 லட்சம், 50 லட்சம், 25 லட்சம், 75 லட்சம், 1 கோடி, 1 கோடியை வந்து 2 கோடி, 3 கோடி ஆக்கி 5 கோடி ஆக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கோடி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சொத்து சேர்த்ததுக்கு அப்புறம் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷனில் உங்களால் போக முடியுமா அப்படின்னு வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி டைம் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த 10 கோடியில் 1 கோடியை இந்த மாதிரி முதலீடு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நகர்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல வந்த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் போடுற ஒவ்வொரு ரூபாயும்
கரெக்டான ஸ்டாக்கில், கரெக்டான குவாலிட்டி உள்ள ஸ்டாக்கில், கரெக்டான வேல்யூவேஷனில், கரெக்டான டைம்லையும் விழுகணும். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு வந்து நல்ல ப்ரெடிக்ஷன் பவர் இருக்கணும், நல்ல புரிதல் இருக்கணும், நல்ல டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த ஸ்கில் இருக்கணும், அந்த கம்பெனியை பற்றி ஹோலிஸ்டிக்காக நல்லவர் இல்லையா அப்படிங்கிற அந்த பீப்புள் கரெக்டுங்களா? வீடியோவில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் பேசுகிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி தான் பேசுவாங்க எல்லாருமே, கரெக்டுங்களா? அப்போது நீங்கள் உங்களுடைய ஸ்கில்லை வச்சு இவங்க என்ன மாதிரி ப்ரொமோட்டர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். உதாரணமாக அவங்க வந்து ஏதோ ஒரு போனஸோ ஸ்ப்ளிட்டோ அல்லது வந்து டிவிடெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு பாலிசி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அல்லது வந்து அவங்க மேனேஜ்மெண்ட்டில் உள்ள சிஇஓ வந்து எவ்வளோ வந்து சேலரி எடுக்கிறாரு, இந்த மாதிரி வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் அங்கங்கே இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸை வந்து அதோடைய மீனிங்கை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே இவன் இந்த மாதிரி ப்ரொமோட்டரா அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிட்டு அந்த கம்பெனியை வந்து மனசுக்குள்ளே ஒதுக்கிடணும். அந்த மாதிரி பக்காவாக டெசிஷன் எடுக்க தெரியணுங்க. அந்த மாதிரி டெசிஷன் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணால் தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிலையும் வந்து எக்ஸ்ட்ரா வெல்த்தை சூப்பராக க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணாதீங்க இம்மீடியட்டாக.